ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேசிக்கும் நபர் நம்மள மறக்க முடியாதபடி செய்ய இந்த ஒரு எண்ணம் போதும். என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம நேசிக்கிற நபர் நம்மள மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம விரும்புவோம்ல. அப்படி நினைக்கிற நம்ம எப்படியாவது அவங்க நம்ம கூடவே இருக்கணும், நம்மள எந்த நேரத்திலயும் மறக்க கூடாது அப்படின்னா இந்த எண்ணங்கள் நம்ம கிட்ட இருந்தாலே போதும், அவங்க நம்மள மறக்கவே மாட்டாங்க. சரியா? இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, நேசிக்கிற நபர் சில டைம் வந்து ரொம்ப நம்ம கிட்ட அன்பா இருந்து அக்கறையா இருந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசாம மறந்து போய் நம்மள விலக்கி வச்சுட்டு போவாங்க. அப்ப மனசு காயப்படும். அப்படி நடக்காம இருக்கணும்னா நம்ம கிட்ட நம்ம எண்ணங்கள் எந்த எண்ணங்களா இருக்கணும், அந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? முதல்ல தன்னம்பிக்கை கூடிய எண்ணம். அதாவது ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட இருந்து விலகி போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கணும். நிறைய பேர் பண்ற வேலை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் கேக்குற வேலை, நீ என்னை விட்டுட்டு போயிட மாட்டாயில்ல அப்படின்னு. இந்த வார்த்தை நீங்க பாருங்க, இந்த தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அப்படி இல்லாம நம்ம தன்னம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். அதாவது நான் இங்க இருக்கிறேன், நான் மதிப்பானவன் இல்லைன்னா மதிப்பானவள், இந்த எண்ணம் இருக்கணும். இதுக்கு மாறா ஐயோ நீ என்னை விட்டுச்சு போயிட மாட்டால அப்படின்னு சொல்லும் போது உங்க மதிப்பை நீங்க அவங்க கையில தூக்கி கொடுக்குறீங்க, உங்க கண்ட்ரோல நீங்க அவங்க கையில தூக்கி கொடுக்குறீங்க. அப்போ என்னுடைய பார்ட்னர்னாலும் சரி, நான் விரும்பி நேசிக்கிறவங்கனாலும் சரி, என்னை விட்டுட்டு போக மாட்டாங்க, நான் இங்கதான் இருக்கிறேன், அப்புறம் எப்படி அவங்க போவாங்க அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வரணும். தன்னம்பிக்கையோடு கூடிய எண்ணம், உங்களை நீங்க மதிக்கணும். சரியா? அப்படிங்கும் போது இந்த தன்னம்பிக்கை இருக்கும் போது யாருமே யாரையும் விட்டுட்டு போக மாட்டாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, சில பேர் பண்ற வேலை என்ன அப்படின்னா, முதல்ல இந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் யாராவது நேசிச்சவங்க எங்கேயா போனா நீ அங்க போகாத, இங்க போகாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் போடுவாங்க. நீ அங்க போகாத, இங்க போகாத அப்படின்னு சொல்லி. இப்படி கண்ட்ரோல் போடுறதுனாலயே அவங்க நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இந்த சிந்தனைகளை விட்டுறணும். இப்படி நம்ம சிந்தனைகளை விடும்போது கண்டிப்பா அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமா ஃபேஸ் கொடுக்கும் போது நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. அதே போல உறுதியான நம்பிக்கை, அவங்க மீது ஒரு உறுதியான நம்பிக்கை கலந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். இப்படி உறுதியான நம்பிக்கை கலந்த எண்ணம் இருக்கும் போதும், அவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும் போதும் அவங்க நம்மளை விட்டு வெளியே போகவும் மாட்டாங்க. நம்ம எண்ணங்கள் அவங்க மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும், நம்மள மறந்து போகவும் மாட்டாங்க. அதே போல சண்டை, அழுத்தம், கட்டுப்பாடு இதெல்லாம் வந்து மாறி போகலாம். ஆனா உண்மையான அமைதியும் உறுதியும் மாறவே மாறாது. ஒரு சண்டை வரும்போது வர அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியா இருக்கும் போது கண்டிப்பா உங்க நினைவுகள் அவங்க மனசுல இருக்கதான் செய்யுமே தவிர அந்த நினைவுகள் ஒருபோதும் அகன்று போகவே போகாது. அப்போ உங்க எண்ணங்கள் என்னதான் இருக்கணும் அப்படின்னா, தன்னம்பிக்கையில உறுதியா இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே மதிக்கணும், அவங்க உங்களை மதிப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா உண்மையான அமைதி இருந்தாலே போதும், அவங்க உங்ககிட்ட கண்டிப்பா உங்களை மறக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எந்த ஒரு மன கசப்பு வந்தா வர நீங்க அமைதியோட அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய முறை அவங்க மனசுல மறக்காத ஒரு நினைவை கொண்டு வர அது ஒரு பெரிய புள்ளியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை bye, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பக்கத்துல ஹைட்டும் பண்ணிருங்க.